ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வந்து காரசாரமான ஒரு எள்ளு கலந்து வேர்க்கடலை சட்னி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வந்து 50 கிராம், வேர்க்கடலை 50 கிராம், உளுந்து ஒரு 25 கிராம், எண்ணெய் விட்டு அதெல்லாம் ட்ரையாக வறுத்துட்டு எண்ணெய் விட்டு பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாம் வதக்கிட்டு அப்படி ஒரு பிடிச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணுங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் ரெடி பண்ணி அதையும் இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு கருவேப்பிலை பிடிச்சிருந்தால் போட்டுக்கோங்க. நான் சும்மா ஒரு கொத்து போட்டேன். நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இதுலேயே வந்து புளி, உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு புளி நல்லா உண்டுனாப்பில் நிறைய போட்டுக்கோங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மாடிக்கு போய்க்கலாம். இன்றைக்கி வந்து சாட்டர்டேங்கிறதுனால மாடிக்கு வந்துட்டோம். எப்போவுமே சாட்டர்டே வந்து நான் வந்து தனியாக ஒரு சாதம் காகத்துக்கு வந்து பச்சரிசி சாதம், அதில் எள்ளு, தயிர், ஒரு சொட்டு நெய் விட்டு தொன்னை இல்லைன்னா இலையில வச்சுருவேன். ஏன்னா ஏதோ ஒரு சனி புத்தி நடக்கும். அதனால் நான் வச்சுருவேன். இங்கே வந்து டெய்லியும் வைப்பேன். சனிக்கிழமைங்க ஸ்பெஷலாக ஒரு காகம் சாப்பிட்றது அது ஒரு தனி சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மாடியில் வந்து அரைச்சிக்கலாம் செக்கில் அப்படின்ச்சு சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் எள்ளு, வேர்க்கடலை, உளுந்து எல்லாம் போட்டு சும்மா ட்ரையாக ஆட்டுவோம். அப்புறம் மீதி எல்லா பொருட்களையும் போட்டு தண்ணி தெளித்து ஆட்டிக்கலாம். இது மேலாவில் இருக்குது. நம்ம முன்ன செக்கில் பீர்க்கங்காய் சட்னி காமிச்சிருந்தேன். அதை விட இது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க செக்கில் போட்டு ஆட்டுறது. வாரத்தில் இப்படி ஒரு 2 நாளைக்கு வந்து எள்ளு சட்னி குழந்தைங்களுக்கு ஆட்டி கொடுக்கலாம். நல்லா அயன் சத்து நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. இது நல்லா ருசியாக இருந்துச்சு சட்னி. நல்லா தண்ணி தெளித்து கொரகொரப்பாக ஆட்டிக்கலாம். இது தோசை, இட்லி, பணியாரத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்கள் வீட்லேயும் இது மாதிரி செக்கு இருந்துச்சு, ஆட்டாங்கல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எங்கள் குழந்தைங்க ரொம்ப குஷி ஆயிடுச்சு. இந்த மாடியில் வந்து ஆட்டி சாப்பிட்றது, மாடியிலேயே உட்காந்து சாப்பிட்டோம் எல்லோரும். இன்றைக்கி சட்னி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கொரகரப்பாக ஆட்டிக்கணும். நைஸாக ஆட்டிடக்கூடாது. நம்ம வந்து சாதம் ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்றப்பையும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது தண்ணி விட்டு நல்லா அலசிக்கலாம். ஒயிட் ரைஸ்க்கு எடுத்துக்கிறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து தோசைக்கு, இட்லிக்குங்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன். இது தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். இதுக்கு கீழே வந்து இன்னும் தோசை ஊற்றி ரெடி பண்ணி நம்ம காமிச்சிட்ருக்கிறதுக்கு மாடிக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் மம்மின்ட்டு. பாப்பா எடுத்துகிட்டு வந்துட்டா மாடிக்கு. தோசையை ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டா. இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீங்களும் சொல்லுங்கள். உங்களுக்கு இருந்ததுனாக்க நீங்களும் இப்படி சாப்பிட்றீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.